இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 8, அன்புடைமை. என்பு இலதனை வெயில் போல காயுமே, அன்பு இலதனை அறம். எலும்பு இல்லாத உயிரினங்களை வெயிலானது சுடுவது போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் கொடுமைப்படுத்தி தண்டிக்கும் என்கிறார். எலும்பு இல்லாத உயிரினங்களை வெயில் கொளுத்தி சுடுவது போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் கடுமையாக தண்டிக்கும் என்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வது? அதாவது அறத்திற்கு தெய்வப்புலவர் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அதனால்தான் நாம் அறச்செயல்களையே செய்ய வேண்டும். அந்த அறச்செயல்களை விட்டு விலகினால் நம்மை அறம் என்ற கடவுள் தண்டிப்பான் என்கிறார். அதாவது அவர் இன்னொன்று ஒரு குறளை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதாவது இதை ஏற்கனவே ஒரு குறளில் சொல்லியிருக்கிறார். அவர் இதனால் இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார், அன்பிற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அன்பை நாம் அன்போடு வாழ வேண்டும். அன்போடு வாழ்ந்தால் நாம் எதிலும் சிக்கிக்கொள்ள மாட்டோம், எதிலும் மாட்டிக்கொள்ள மாட்டோம், இறைவனும் தண்டிக்க மாட்டான், நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அழுக்காறு இன்னொரு குறள் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறல, இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அந்த அழுக்காறு பொறாமை, அழுக்காறு அவா பேராசை. அவா என்ன ஆசைன்னு அவர் சொல்லியிருக்காரு, இப்போ உள்ளது அது பேராசையை மாறிடுச்சு. அழுக்காறு அவா வெகுளி கோபம் இன்னாச்சொல் கடுஞ்சொற்கள். இந்த 4 குணங்களையும் ஒருவன் தவிர்த்தால் அவன் இது அறம் சார்ந்தவனாக இருப்பான். இந்த 4 உடையும் தவிர்த்தவன் தான் அறம் சார்ந்தவன் என்று சொல்கிறார். அதற்கடுத்து அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். அதாவது அன்பு இல்லாதவர்களை அறம் தண்டிக்கும் என்கிறார். நாம் அன்போடு வாழ்வோம், அறத்துடனும் வாழ்வோம். அப்போதுதான் நமது வாழ்க்கை நல்ல சுபிட்சமடையும், வாழ்க்கை வளமாகும். அதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக உணர்த்தி உள்ளார். அவர் இந்த குறளை மட்டும் இல்லைங்க, எல்லா குறளையுமே அற்புதமாகத்தான் உணர்த்தி இருக்கிறார். அதனால் நாம் தினந்தோறும் மக்களும் சரி, நான் முதல்ல மாணவர்களுக்கு தான் கல்வி ஊக்கமுடைமைக்கு சொல்லிட்டு வந்தேன். இதையும் நம்ம இப்போ ஒன்றும் நம்மளுக்கு வயசு என் போன்ற சக வயதினர் தாராளமாக ஒரு திருக்குறள் தினந்தோறும் படித்தால் உங்களுடைய மனமாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதோடு மாற்றமே கிடையாதுங்க, கண்டிப்பாக மனமாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.